அட்டாமிக் ஹேபிட்ஸ் உலகத்திலேயே 20 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆன ஒரு புக். எல்லாரும் சொல்றாங்க இந்த புக் படிச்ச லைஃப் மாறிடுச்சு. ஆனா நீங்களும் படிச்சீங்களா? ஸ்டில் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகலையா? எனக்கு மட்டும் ஏன் ஒர்க் ஆகலன்னு ஃபீல் ஆச்சா? அது உங்க தப்பு இல்லை. இந்த புக் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. யாருக்கு ஒர்க் ஆகாது, ஏன், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். லைஃப் ஆஃப் ரோஹிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்ன சொல்லுது? ஜேம்ஸ் கிளியர் எழுதின இந்த புக்ல கோர் ஐடியா என்னன்னா, பெரிய மாற்றம் வேண்டாம், சின்ன சின்ன ஹேபிட்ஸ் போதும். ஒவ்வொரு நாளும் 1% பெட்டரானா ஒரு வருஷத்துல 37 டைம்ஸ் பெட்டர் ஆவீங்க. இந்த புக் 4 லாஸை சொல்லுது. மேக் இட் ஆப்வியஸ், ஹேபிட்டை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வை. மேக் இட் அட்ராக்டிவ், அதை அட்ராக்டிவாக மாற்று. மேக் இட் ஈஸி, முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக வை. மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங், முடிஞ்சதும் ரிவார்ட் கொடுத்துக்கோ. சிம்பிள், க்ளீன், பவர்ஃபுல். ஆனால் ரியல் லைஃப்பில் இது சிம்பிள் கிடையாது. யாருக்கு வேலை செய்யாது? ஃபர்ஸ்ட், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு. புக் சொல்லுது வில் பவரை சிஸ்டமாக மாற்று. ஆனால் இங்கே ரியாலிட்டி என்னென்னா, ஒரு அம்மா காலையில் எந்திரிக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, ஸ்கூல் அனுப்புகிறாங்க, ஹோம் ஒர்க். அவங்களுக்கு ஹேபிட் டிசைன் பண்ண டைம் எங்கே இருக்குது? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா எக்ஸாம், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், அவனுக்கு ரிவார்ட் சிஸ்டம் வேலை செய்வான். ஜேம்ஸ் கிளியர் ஒரு சக்சஸ்ஃபுல் அத்லெட். அவர் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்ல இருந்து இந்த புக்கை எழுதினாரு. சர்வைவல் மோட்ல இருக்கவங்களுக்கு இந்த புக்ல சொல்ற ஒரு சில விஷயங்கள் லக்ஸரியா ஃபீல் ஆகும். செகண்ட் டைப், தப்பான ஹேபிட்டை ட்ரை பண்ணுறவங்களுக்கு. புக் சொல்லுது ஹேபிட்டை ஈஸியாக அட்ராக்டிவாக மாற்று. இதே லாஜிக் பேட் ஹேபிட்ஸுக்கும் அப்ளை ஆகும். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கே. இந்த புக்கில் உங்களுக்கு ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எந்த மாதிரி ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாமல் புக் படித்தா ராங் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. டைரக்ஷன் இல்லாமல் சிஸ்டம் வேலை செய்யாது. டைப் 3, குவிக் ரிசல்ட்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு. 1% பெட்டர் எவ்ரிடே அப்படின்னா 37 டைம்ஸ் பெட்டர் ஆவீங்க ஒரு வருஷத்தில். இது ஒரு மோட்டிவேஷனல் மேக்ஸ் மட்டும்தான், ரியல் லைஃப் மேக்ஸ் கிடையாது. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க பிஹேவியர் சேஞ்ச் அப்படின்றது க்ளீன் பர்சன்டேஜில் ஒர்க் ஆகாது. ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆக 18 டேஸ்ல இருந்து 254 டேஸ் வரைக்கும் ஆகலாம். ஒவ்வொருத்தர் பிரெயினும் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். 2 வாரம் ட்ரை பண்ணி ரிசல்ட்ஸ் இல்லைன்னு புக்கை போட்டுட்டீங்களா? அது உங்கள் தப்பு இல்லை. புக் அந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை சொல்லலை. டைப் 4, ஐடென்டிட்டியை ஆல்ரெடி லாஸ் பண்ணவங்களுக்கு. புக்கோட பவர்ஃபுல் ஐடியாவே ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் ஒரு ரன்னர்னு சொல்லிக்கலாம், அப்புறம் ரன் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஒரு கேள்வி, யாருக்கு தன்னோட ஐடென்டிட்டியே ஃபைண்ட் பண்ணுறது கன்ஃபியூஸாக இருக்கோ, நான் யார், என்னால் என்ன முடியும்னே தெரியாதவங்களுக்கு ஐடென்டிட்டி பேஸ்டு சேஞ்ச் எப்படி பாசிபிள்? ஒரு 20 வயசில் இருக்கவங்களுக்கு உன் ஐடென்டிட்டி என்ன, உன் ஐடென்டிட்டியை டிசைட் பண்ணுன்னு சொன்னால் பிளாங்க் ஆவான். ஸோ இந்த புக் அஸ்யூம் பண்ணியிருக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு பேஸில் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, யாருக்கு வேலை செய்யும்? அட்டாமிக் ஹேபிட்ஸ் யாருக்கு ஜென்யூனாக ஒர்க் ஆகும்? ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு, ஃபினான்ஷியலாக, எமோஷ்னலாக, மென்டலாக ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு, ஸ்பெசிஃபிக் கோல், அதாவது என்னோட கோல் இதுதான் அப்படின்னு சொல்லி கிளியராக இருக்கவங்களுக்கு, ஸ்மால் சேஞ்சஸும் கூட அப்ரிஷியேட் பண்ணுறவங்களுக்கு, லாங் டைமாக திங்க் பண்ணுறவங்களுக்கு, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கவங்களுக்கு இந்த புக் ஒரு டூல். பட் டூல் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒர்க் ஆகாது. அட்டாமிக் ஹேபிட்ஸ் பேட் புக்லாம் கிடையாது. 20 மில்லியன் பேர் படித்தது வீண் இல்லை. ஆனால் இந்த புக் ஒரு யூனிவர்சல் சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் படிச்சிங்க, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே நீங்கள் பழி போட்டுக்காதீங்க. மேபி இப்போ உங்களுக்கு வேறு விஷயம் தேவை, அதாவது ஒரு டைரக்ஷன், டைம், கோல். புக் ஒரு கைடு மட்டும்தான். உங்கள் லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நீங்கள் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அட்டாமிக் ஹேபிட் படிச்சிங்களா? ஒர்க் ஆச்சா, ஆகலையா? காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புக்ஸை ரியாலிட்டியில் செக் பண்ணுற வீடியோஸ் தொடர்ந்து வரும். லைஃப் ஆஃப் ரோஹிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.